திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் காலை முதலே விவசாயிகள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி சலங்கைகள் கட்டி அலங்கரித்து தயார் செய்தனர். கும்பகோணம் அருகே கோவிந்தபுரம் ருக்மிணி சமேத பாண்டுரங்கன் ஆலய கோசாலையில் நூற்றுக்கணக்கான மாடுகளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மலர்கள் தூவி தீபாராதனைகள் காட்டி பசுக்களை வழிபட்டனர். சேலம் செட்டிச்சாவடி அருகே விநாயகம்பட்டியில் பசுமாடு மற்றும் காளை மாடுகளை குளிப்பாட்டி உடலில் வண்ணப்பொடிகளை தூவி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி புது மூக்கணாங்கயிறு கட்டி அலங்கரித்தனர். பொங்கல் மற்றும் வாழைப்பழங்களை மாடுகளுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். குளிப்பாட்டி அதுக்கு பல்லு விளக்குறதுன்னு சொல்லுவாங்க, அது இது பண்ணுவாங்க. அப்புறம்லாம் பொட்டு வச்சு துண்டு போட்டு அது சிறப்பிச்சிருக்காங்க. மாட்டுப்பொங்கல் ஒரு தனித்துவமான ஒரு தமிழர் பண்டிகைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாடுகள் ஒரு விலங்கை கொண்டாடுறது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். தூத்துக்குடியில் மாட்டுப்பொங்கலை ஒட்டி நாட்டின பசுக்கள் வளர்க்கப்படும் சங்கர் கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். இந்த கோசாலையில் காங்கேயம், தென்பாண்டி நாடு, கிர், ஓங்கல், காங்கிரட், புங்கனூர் குட்டை உள்ளிட்ட 12 வகையான நாட்டின பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த மாடுகளுக்கு பிடித்த பொங்கல், வாழைப்பழம், அகத்திக்கீரை வழங்கினர். பசுக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் தெரியாது, ஊனமுற்றது, உடல் ஊனமுற்றது, வயசானது, இந்த மாதிரி பசுக்களை வாங்கி பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது அந்திம காலம் வரும்போது எங்கள் தோட்டத்திலே அதை தோண்டி பதைச்சிருவோம். ஏன்னா வெளியே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாட்டின பசு ஒரு தெய்வத்துக்கு சமமானது. மயிலாடுதுறை அருகே வானாதி ராஜபுரம் கோசாலையில் பராமரிக்கப்படும் 1008 மாடுகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். மாடுகளை குளிப்பாட்டி நெட்டி மாலைகள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் மாடுகளுக்கு பழங்கள் கொடுத்தனர். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாடுகளுக்கு விவசாய தோட்டங்களில் அதிகாலையிலேயே குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி பொங்கலிட்டு விவசாயிகள் வழிபட்டனர். மாடுகளுக்கு காய்கறி, பழங்கள் வழங்கினர். எங்கள் தோட்டத்தில் மாடு நிறையா இருக்கனால மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், நேற்று பொங்கல் கொண்டாடினோம். இங்கே தான் நிறையா இருக்கனால எங்கள் மாடெல்லாம் நிறையா பெயிண்ட் எல்லாம் அடித்து, கொம்புக்கு பெயிண்ட் அடித்து, மாலை போட்டு சூரிய பகவானுக்கு அழுத்துறோம். இதேபோல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாட்டுப் பொங்கலை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.